ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. கைத்தட்டலோட குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் காண வேண்டியம் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும் முதல் கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீளலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கென பாம்பும் வாதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்த ராயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்த வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வதாம் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசுக்களும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களெல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தாலே என்று சொன்னார். ஆகவே எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு ஜோதினுடைய திறமை அவர் பலன் சொல்வதில் தான் இருக்கிறது. பேசுவது பெரிது கிடையாது, பலன் சொல்வது தான் சிறந்தது. சென்ற மாத கூட்டத்திலே நான் 2ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் ஒப்புமைப்படுத்தி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை சொன்னேன். அதில் இன்னும் ஒரு 6 விதிகள் பாக்கி இருக்கின்றன. ஒரு 10-15 விதிகள் இருக்கு. அதை பற்றி முதல் செய்தி. இரண்டாவதாக, நான் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற, அதாவது நான் நூலில் படித்த ஒரு 4 ஜோதிட விதிகள். அந்த 4 ஜோதிட விதிகள் எவ்வாறு ஜோதிடம் பார்ப்பதற்கு பயன்படும் என்பதை பற்றிய செய்தி. அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறேன், குப்புசாமியின் 4 ஜோதிட விதிகள். என்னுடைய யூடியூப் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏன் குப்புசாமிங்கிற பேர் வச்சுங்கிறது செய்தி தெரியணும். சரி, 2, இந்த குப்புசாமியின் ஜோதிட விதியை விளக்குகின்ற ஒரு உதாரண ஜாதகம். இது 3 செய்தி தான். முதலாவதாக 2ஆம் பாவகம். 2ஆம் பாவம் என்பது தனப்பாவகம். ஒரு ஜாதகனுக்கு, ஒரு ஜாதகன் தன் வாழ்நாளில் எவ்வளவு தனம் தேடுவான், அதை வேண்டாங்கய்யா, தண்ணி குடிக்க மாட்டான். அதற்கு அவன் ஜாதகத்தில் இருக்கின்ற 2ஆம் பாவம், அந்த 2ஆம் பாவத்தை வைத்து அவனுடைய பொருளாதார நிலைமையை சரி செய்யலாம். அதான் பொருளாதார நிலையை நாம் அறியலாம். அதனால தான் ஒரு பாடல், அருமையான பாடல். நாடெல்லாம் சென்னல் விளையினும், நதிகளெல்லாம் நவமணிகள் கொளிக்கினும், காடெல்லாம் ஆடையை காக்கினும், ககனமே மும்மாறி பொழியினும், ஆடலும் புரியும் அம்பலவாணன் அவருக்கு அமைத்ததன்றி, வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுதாலும் விதிக்கு மேல் வாராது தங்கமேனார். இந்த பாடல் அருமையான பாடல். ஏன் எடுத்தேன்னா, ஒரு ஜாதகனுடைய 2ஆம் பாவத்தை வைத்து அவனுடைய பொருளாதார நிலையை நிர்ணயம் செய்யலாம்.
இரண்டாம் பாவம் கெட்டு போச்சு, தன பாவமும் கெட்டு போச்சு அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. அதற்கு சில விதிவிலக்குகள் இருக்குது, அவற்றையும் பார்ப்பணும். சரி, இப்போ முதல் கருத்து, ஏற்கனவே 20 கருத்து சொல்லியிருக்கேன், அதோட இணைச்சிங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் அது சுபர் வீடாக இருந்தால் அவன் தனவான். இதற்கு லக்னாதிபதி சிறப்பாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி சிறப்பாக இருப்பதோடு லக்னாதிபதி பலவானாக இருந்தால் அதைவிட சிறப்பு. ஒன்று. இரண்டாவது கருத்து, ஒரு ஜாதகத்திலே 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்த அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவனுக்கு மேற்கண்ட பலன்தான். மூன்றாவதாக, 2ஆம் வீட்டின் அதிபதி நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருப்பானாய அவன் தனவான். நாலாவதாக, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்து ஒரு சுபகிரகம் பார்த்தால் 2ஆம் வீட்டின் அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் இருந்துவிட்டால் அவன் தனவான். சரி, இப்ப ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாத வைத்துக் கொள்வோம். இந்த 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அவன் பரோபகாரி, பல பேர்த்துக்கு உதவி செய்வான். ஆனால் இது மேச லக்கணத்திற்கும் கன்னி லக்கணத்திற்கும் பொருந்தாது. ஏன் என்றால் மேச லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். அங்கே ஆட்சி பெற்றிருந்தாலும் கன்னி லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இங்கே ஆட்சி பெற்றிருந்தாலும் அவன் காசை எண்ணி தான் செலவு பண்ணுவான், வீண் செலவு பண்ண மாட்டான். அதுவே வந்து கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டிலே வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பாராயின் தாராளமாக செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். அதே போல தனுசு லக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அருமையாக பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். சரி, 2ஆம் வீட்டிலே புதன் இருக்கிறது. 2ஆம் வீட்டிலே புதன் இருந்தால் கொடை வள்ளல் வச்சுக்க, தாராளமாக பிறருக்கு உதவி செய்வதில் சிறந்தவனாக இருப்பான். அந்த புதனை வந்து குரு பார்த்து விட்டால் அவன் கர்ண பிரபு. அது யார் சார் கர்ண பிரபு? ஏன் கர்ணன் சொல்றீங்க? கொடை கொடுப்பதில் வல்லவன் யாருங்க? கர்ணன். அவர் யார் யாரோ என்னென்ன கொடையை கொடுக்கலாம். ஆனா ஏன் கர்ண பிரபுன்னு பேர் வச்சாங்கன்னு நான் யோசனை பண்ணேன். நீங்க யோசனை பண்ணது வேற, நான் யோசனை பண்ணேன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கிறது. பதினேழாவது நாள் போர் நடக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும். ஒரு பக்கம் அர்ஜுனன், மறுபக்கம் வந்து கர்ணன். இந்த அர்ஜுனன் விட்டு அம்பானது நேராக சென்று கர்ணன் மேல் பாய்கிறது. ஆனால் கர்ணன் விட்ட அம்பானது அர்ஜுனன் மீது பாயாமல் அவனை காத்துக் கொள்கிறார். யார் காத்துக்கிறார்க? கிருஷ்ணன்.
இவன் உடம்பு முழுவதும் அம்பு பாஞ்சு ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறாரு கர்ணன். சாகல. ஏன் கர்ணன் இறக்கவில்லை என்றால் அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அப்ப கிருஷ்ணர் ஒரு வேலை செஞ்சாரு. கர்ணனை இப்போதைக்கு சாக மாட்டான், இவனை சீக்கிரம் முடிக்கிட்டு போற நிறுத்த சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இந்த கிருஷ்ணர் ஒரு முதிய அந்தணன் வேடம் பூண்டு கர்ணன்கிட்ட போறான். அந்த நேரத்துக்கு எதுக்கு போறாரு? யாசகம் கேட்க போறான். இவனே போர்க்களத்தில் இருக்கான், ஒன்றும் இல்லாமல் இருக்கான். அவங்கிட்ட யார் போறா? கிருஷ்ணர் யாசகம் கேட்க போறான். அப்ப போற நிறுத்த சொல்லி விட்டு கர்ணன் பேசுற கிருஷ்ணன் சொல்றான், ஐயா நான் இமயமலையில் இந்த நாளாக கடும் தவம் புரிந்தேன். எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, பொருளும் இல்லை. ஆகவே உங்களை பார்த்தால் பொருள் தருவார்கள் என்று கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கேன்னா. அப்போ இந்த வில்லி பாரதத்தில் ஒரு அழகான வரி சொன்னார். என்று கொண்டு அந்த அந்தணன் உரைப்ப இரு செவிக்கு அமுதன கேட்டு. பாருங்க, அந்த நேரத்திலையும் கர்ணன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம போர்க்களத்தில் கூட நம்மளை தேடி ஒருத்தன் காசு வாங்க வந்திருக்கிறான், நம்ம உதவி செய்ய வந்திருக்கிறான் என்று கர்ணனுக்கு மிக்க மகிழ்ச்சியா. அதான் பாருங்க, என்று அந்த அந்தணன் உரைப்ப இரு செவிக்கு அமுதன கேட்டு வென்றிகொள் விசயன் விசயன் வெங்கனையால் மெய் தளர்ந்து ரதம் மேல் விழுவோன். அவனால் நேராக உட்கார முடியல, அந்த ரதத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொன்னார், நன்று என நகைத்து. பாருங்க, நன்றென நகைத்து. இந்த ஆள் வந்திருக்கிற ஆள் சாதாரண ஆள் இல்லை, நன்றென நகைத்து கேட்டான். என்ன வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, நன்றென நகைத்து வேண்டும் பொருள் யாதென நவில்க என்றான். ஓ, உனக்கு என்னையா வேணும் சொல்லியான்னா. அதுக்கு அவன் சொன்னான், நான் மறையவனும் ஒன்றியபடி உன் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றனும் உளமகிழ்ந்தான். என்ன கேட்டான் அவன்கிட்ட? ஓ, புண்ணியம் இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருக்கிறீங்களே, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுறான்னா. இப்போ புண்ணியம் இல்லைன்னா கர்ணன் என்ன ஆயிடுவாங்க? போயிடுவான். இது புண்ணியத்தை கேட்பதற்கு பதிலாக அவன் உயிரை கேட்டிருக்கலாம். புண்ணியத்தை கொடு என்று கேட்டான். இவனும் மகிழ்ச்சியாக சொல்லிட்டு அடுத்தவரை சொன்னான், ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை, அகத்தோ புறத்தோ அறியேன். என்னுடைய உயிர் என் உடம்புல இருக்குதா இல்லை வேறு எங்கா ஆகாயத்தில் போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. பாருங்க, ஆவியோ நிலையில் கலங்கியது ஆகத்தை, அகத்தோ புறத்தோ அறியேன் சொல்லிட்டு நான் பாவியானேன். எதுக்கு சொல்றான் பாரு, வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தண்ணில் வந்தில்லையான். நான் ஊரில் இருக்கும்போது நான் யாராருக்கோ என்னென்ன பொருள்கள் எல்லாம் கொடுத்தேன், அப்பொழுதுலாம் நீ வராமல் போயிட்டியே, இப்போ கேட்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவரி சொன்னான் பாரு, ஒவியாது. இந்த ஒவியாது என்பது ஒழிக்காமல், புண்ணியம் அனைத்தும் தந்தேன். நான் சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் ஒன்று கூட நான் வச்சுக்காம நிறையா கொடுத்துட்டேன்ட்டான். ஒன்றுட்டு அடுத்தவரி சொன்னாரு, பூவில் வாழ் அயனும் உனக்கு நிகரில்லை என்றாங்கு புண்ணியம் அதனினும் பெரிதோன்னா.
இந்த உலகத்தில் பிர்மாவை விட உயர்ந்தவன் நீ, எனக்கு என்ன இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதனால தான் என்ன சொன்னாங்க, கர்ணனுக்கு பேர் கர்ண பிரபு. ஏன்னா அவன் உயிரையே கொடுத்தான் தானமாக. சரி, எதற்கு சொன்னேன் என்றால், 2ஆம் இடத்திலே புதன் இருந்து குரு பார்த்து நல்ல நிலையில் இருந்தால் அவன் கர்ண பிரபு. எம்முடைய நண்பர் இருக்கார், 2ஆம் வீட்டதிபதியை குருவோடு சேர்ந்து புதன் பார்த்தார். எவ்வளோ நிலவுலன்னு அவர் இதுவரையிலையும் அவர் காசை வச்சுக்கலாம். அடுத்ததாக சரி, இப்போ 2ஆம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் பொருள் தேடிக்கொண்டே இருப்பார். நீ கவனிச்சு பாருங்க, எல்லாம் சரியா இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியுடைய கேந்திர கோணங்களில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் பொருள் தேடிக்கொண்டே இருப்பார். 2ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் நன்னிலையில் இருந்து செவ்வாய் சம்பந்தப்பட்டால் சகோதரருடன் சேர்ந்து இவர் தொழில் செய்து நல்ல பொருள் ஈட்டுவார். சகோதரருடைய உதவி உண்டு இருக்கும். 2ஆம் வீட்டதிபதியும் 4ஆம் வீட்டதிபதியும் கூடி நன்னிலையில் இருந்து சந்திரன் தொடர்பு ஏற்பட்டால் தாயாருடைய சொத்து சுகம் அவருக்கு உண்டு, மறுக்க முடியாத உண்மை. 2ஆம் வீட்டதிபதியும் 5ஆம் வீட்டதிபதியும் கூடியிருந்து குருவினுடைய சம்பந்தம் பார்வை உண்டானால் இவருக்கு களத்திரத்தின் மூலமாக பொருள் சேரும். 2ஆம் வீட்டதிபதியும் 6ஆம் வீட்டதிபதியும் கூடியிருந்து சூரியனுடைய தொடர்பு இருந்தால் தந்தையார் செல்வம் இவருக்கு சேரும். சார் 6ஆம் இடம் கடன், அவன் கடன்லாம் வாங்க, எதுக்கு சார் அப்பனை கொண்டாந்து விட்டீங்க? சிந்திக்கணும். 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு வந்துருச்சா? 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு. சரி, அதே இது 2ஆம் வீட்டதிபதியும் 7ஆம் வீட்டாதிபதியும் கூடியிருந்து அவருக்கு சுக்கிரன் இருந்தால் மனைவியின் மூலமாக பொருள் தேடுவான். அடுத்தது 2ஆம் வீட்டதிபதியும் 8ஆம் வீட்டதிபதியும் கூடியிருந்து சனி தொடர்பு ஏற்பட்டால் இதுக்கு என்ன சொல்லலாம்? 2, 8 கூடியிருந்தால் தனியாக சொல்லுகின்ற பொழுது என்னன்னா பொருளை இழப்பான். யார் இதுக்கு 8ஆம் வீட்டதிபதி வலுவாக இருந்து 2ஆம் வீட்டதிபதி வலு குன்றி இருந்தால் அவன் பொருளை இழப்பான். 2ஆம் வீட்டதிபதி வலுவோடு இருந்து 8ஆம் வீட்டதிபதி பலகீனமாக இருந்தால் இவன் அடுத்தவற்றிலிருந்து பொருள் வாங்கி சம்பாதிச்சிருவான். சனியும் சம்பந்தப்பட்டால் இவன் கடன் வாங்கியே பணக்காரன் ஆகிடுவான். 2ஆம் வீட்டதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் கூடியிருந்து குரு தொடர்பு ஏற்பட்டால் தந்தையின் மூலமாக அதிக செல்வத்தை பெறுவான். 2ஆம் வீட்டதிபதியும் 10ஆம் வீட்டதிபதியும் காரக கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த காரகத்தின் வழியாக அளவற்ற பொருள் தேடுவான். 2ஆம் வீட்டதிபதியும் 11ஆம் வீட்டதிபதியும் கூடியிருந்து எங்கிருந்தாலும் செல்வம் சேர்ப்பான். 2, 12 குடையர் கூடியிருந்து ஒரு ஜாதகத்திலே கூடியிருந்து நன்னிலையில் இருந்தால் இவன் நல்ல பொருள் ஈட்டுவான், சுப செலவு செய்வான். இதில் 12ஆம் வீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் சுப விரய செய்வான், வீண் செலவு செய்வான். 2ஆம் வீட்டதிபதியோடு சூரியன் சேர்ந்தால் அரசாங்கம், தந்தை வழி இவற்றின் மூலமாக அவனுக்கு செல்வம் தனம் சேரும். 2ஆம் வீட்டதிபதியோடு சந்திரன் சேர்ந்தால் விவசாய சம்பந்தமான பட்ட தொழில் செய்வான் அல்லது வணிகர் சம்பந்தமான தொழில் செய்வார். 2ஆம் வீட்டதிபதியும் 3ஆம் வீட்டதிபதி செவ்வாயும் தொடர்பு அந்த ஜாதகனுக்கு ஏற்பட்டால்
புரோக்கர், உழைக்காமலே அவன் காசு சம்பாதிப்பான். ரியல் எஸ்டேட் என்று சொல்லுகிறோமே, அந்த நில சம்பந்தமான பிரச்சனை அல்லது கமிஷன் இவையெல்லாம் செய்வான். கந்து வெட்டி செய்யக்கூடிய ஆள் அவன்தான். இரண்டாம் வீட்டதிபதியும் புதனும் இருந்தால், சேர்ந்திருந்தால் நல்ல தரகு வேலை, அதாவது கமிஷன் பேசிக்ல வேலை செய்வான். அதான் கடலிலும் பேரம் பேசுவான், கடல் தாண்டியும் பேரம் பேசுவான் கணக்கன். நல்ல ஜோதிடன், ஜோதிடத்தின் மூலமாக அருமையான வருமானத்தை ஈட்டுவான். இரண்டாம் வீட்டதிபதியும் குருவும் சேர்ந்தால் பல தொழில்கள் செய்து அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவான். இரண்டாம் வீட்டதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்தால் ஆடம்பரமான தொழில், ஆடம்பரமான பொருள்களை உற்பத்தி செய்து வாங்கி விற்று அதன் மூலமாக பொருள் தேடுவார். அடுத்தாற்போல இரண்டாம் வீட்டதிபதியும் சனியும் சேர்ந்திருந்தால் கடின உழைப்பின் மூலமாக பொருள் சம்பாதிப்பான். இரண்டாம் வீட்டதிபதியும் ராகு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து நன்னிலையில் இருந்தால் அவன் பேசியே காசு சம்பாதிச்சிடும் உட்கார்ந்த இடத்துல இருந்து. இரண்டாம் வீட்டதிபதி கேது சேர்ந்தால் சாமியார் வேஷம் போட்டுட்டு அவன் அடிச்செஞ்சிருவான் காசை, நன்னிலையில் இருந்தால். இந்த கருத்துக்கள் எல்லாம் சரியாக வருகிறது என்று நான் பரிசோதித்த வகையில் எல்லாரும் சொல்லுகிறார்கள். நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க, உங்களுடைய இரண்டாம் வீட்டதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்க, யாரோட சம்பந்தம் இருக்கு. நீ வேற ஜாதகத்தெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்க. நான் ஒரு ஜாதகத்தை என் பையிலிருந்து கொண்டாந்து அப்படி இப்படின்னு சொல்கிறத விட உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்க, அல்லது உங்கள் சொந்தக்காரன் ஜாதகத்தை எடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்க ஜாதகத்தை எடுத்துக்க. சரி, இது முதல் பகுதி விட்டுட்டான். இரண்டாவது பகுதி, நான் ஒரு குப்புசாமியின் 4 ஜோதிட விதிகள். ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து கேட்டார், ஜோதிட பாடல்கள் அனைத்தும் தற்காலத்தில் பலன் சொல்ல உதவாதுன்னு சொன்னார். அப்படியான்னு, ஆதி காலத்திற்கு வேண்டுமென்றால் பயன் சொல்ல உதவும், ஆனால் இப்பொழுது உதவாதுன்னார். ஓஹோ சரி, ஏன்னு, இந்த காலத்துக்கு ஒத்து வராதுன்னாரு. நான் கேட்டேன், அடுத்தாப்புல சொன்னார், இப்பெல்லாம் புதிய புதிய முறைகளெல்லாம் நாட்டிலே கண்டுபிடித்து விட்டார்கள், துல்லியமான பலன் எடுப்பதற்கு நிறைய ஜோதிட விதிகள் நிறைய வச்சிருக்காங்கன்னாரு. கேட்டேன், 9 நவகிரகம் தானே வச்சிருக்காங்க, இல்லை 9 18 ஆக்கிட்டாங்களா? 12 ராசி 24 ராசி ஆக்கியிருக்காங்களா? 27 நட்சத்திரம் 54 ஆக்கியிருக்காங்களா? இல்லை. அப்போ எப்படி இருந்தாலும் 9 கிரகம் 12 ராசி 27 நட்சத்திரம் இதை வச்சுக்கிட்டு தானே ஜோசியம் ஓட்ட போகிறோம். அதில் என்ன மாறுபாடுன்னா, அதுக்கப்புறம் சொன்னார், இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்கன்னாரு. சரி கொண்டா, ஒரு ஜாதகத்தை கொண்டு வர்றேன், எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அவங்க முறையில் என்ன. சரின்னாரு. நீ எதை வச்சு இந்த பாடல்களெல்லாம் சரியில்லைன்னு சொன்னான். பாடல்களெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது, இந்த காலத்திற்கு சாத்தியமாகாதுன்னு சொன்னிய, எதை வச்சு சொன்ன? இப்போ சாத்தியம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். ஒரு ஆள் பாட்டு பாடிக்கிட்டே போனால் ஒரு பையன்
ஓரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன்னு பாடினான். ஒரு ஆள் கேட்டார், தம்பி நல்லா பாட்டு பாடுற, இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா? அவன் சொன்னான், எனக்கு பொருள்லாம் தெரியாது, எங்கள் ஊரில் தெருக்கூத்தில் பாடினாங்க, நான் பாடுறேன்னா. அப்போ அந்த பாடலுடைய பொருள் அவனுக்கு தெரியல, ஆனால் பாட்டு பாடுறான். இந்த பாடலானது சாதாரண பாடல் அல்ல, நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய கருத்துக்களை பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு சேர்த்த பாடல். அப்படி என்ன இருக்கு அந்த பாட்டில்? என்ன சொன்னா, அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் பருத்திக்கு விலை வச்சான். இந்தியாவில் பருத்தி விளைகிறது. அந்த பருத்திக்கு விலை வச்சது யாரு? லண்டனில் இருக்கிறவன் கொண்டாந்து இந்த பருத்திக்கு விலை வச்சான். இந்த விலைக்கு தான் இந்தியாவில் இருக்கின்ற பருத்தியை இந்த ரேட்டுக்கு இந்த விலைக்கு தான் விற்க வேண்டும் என்று இங்கிலாந்து நாட்டு அரசு விலையை நிர்ணயம் பண்ணா. அதை கிண்டல் பண்ணி தான் அழகான அந்த பாட்டு. எவ்வளவு கருத்தாளமிக்க பாட்டு. அடுத்தாப்புல இங்க வாய ஒரு பாடல் சொல்றேன், இதுக்கு விளக்கம் சொல்லுன்னேன். ஆரப்பா கரும்பாம்பு ஆறில் ஏற, அப்பனே செம்பாம்பு ஈரார் ஏற, சீரப்பா சிறந்த குரு கேந்திரம் ஏற, சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம், கூரப்பா கணங்களுக்கு பலி கொடுத்து, கிணத்தில் உள்ள திரவியங்கள் தான் எடுத்து, பாரப்பா பாக்கியங்கள் தானும் பார்ப்பான், பண்பாக புலிப்பாணி பாடினேனார். அதனால் சொன்னார், இந்த பாட்டை நான் நிறைய தரம் படிச்சிருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷம், இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லுன்னா. அவர் சொன்னார், 6ஆம் இடத்திலே ராகு இருந்து, 12ஆம் இடத்திலே கேது இருந்து, குரு கேந்திரம் பெற்றால் யோகம்னாரு. இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டேன். முழிச்சாரு. நான் சொன்னேன், கன்னி லக்கணத்திற்கு அப்படியே பொருந்தும், துலா லக்கணத்துக்கு அப்படியே பொருந்தும். ஆகவே எந்த பாடலுடைய வரியாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு சோதித்து பார்க்கணும். அடுத்த வரி விளக்கம் சொல்றேன் அதுக்கெல்லாம். சரி, இந்த 4 வரி விட்டு அடுத்த 4 வரிக்கு விளக்கம் சொல்லணும். என்னாரு? கூரப்பா கிணங்களுக்கு பலி கொடுத்து, கிணத்தில் உள்ள திரவியங்கள் தான் எடுத்து, பாரப்பா பாக்கியங்கள் தானும் பார்த்தான், பண்பாக புலிப்பாணி சொன்னார். அதுக்குண்ணே இது தாங்க நான் சொன்னேன், நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னா. அதாவது ஆடு கோழியை பலி கொடுத்து கிணத்துல எட்டி பார்த்தா அங்கே தங்கம் பொண்ணுலாம் கொட்டி கிடக்குன்னு புலிப்பாணி சொன்னார்னா. யோ, அதனால தான் சொன்னேன், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்னா நீ கெடுக்கிறியான்னு. அந்த கருத்து எவ்வளவு ஆணித்தரமான அழகான கருத்து தெரியுங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. நான் அரியலூர் பக்கத்தில் ஒரு 2 ஆண்டுகள் இருந்தேன். அந்த ஊரில் நல்லேர் கட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். சித்திரை மாதத்துக்கு அப்புறம் இந்த நல்லேர் கட்டுகின்ற அந்த நன்னாளிலே எல்லோரும் புத்தாடை உடுத்தி ஒரு திருவிழாக்கள் போல தன்னுடைய நிலத்திற்கு சென்று, கழனிக்கு சென்று அந்த கழனியிலே பூசை செய்வார்கள். ஒரு வளைய மட்டும் ஏறகட்டு ஓட்டி விட்டு வந்துடுவாங்க. அந்த மாட்டுக்கு பூவு, கலப்பைக்கு பூவு, அவ்வளவு அருமையாக செய்து விட்டு வருவார்கள். நான் சொன்னேன், எதுக்கு இவங்கெல்லாம் இப்படிலாம் செய்கிறாங்க? உழுதா தண்ணி பாய்ச்சிட்டு உழுதுட்டு போக வேண்டியதானே. பாருங்க, ஒரு நல்ல நாளை பார்த்து நல்லேர் கட்டி அந்த நிலத்துக்கு பூஜை பண்ணி 4 மூளைக்கு எலுமிச்சலத்தை அறுத்து எரிஞ்சு
இதுக்கு நான் இந்த புலிப்பாணி இந்த பாட்டை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால தான் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விவசாயம் செய்வதற்கு முன்பாக என்ன பண்ணணுங்க, அந்த நிலத்திற்கு பூஜை பண்ணி அங்கே இருக்கின்ற அந்த துஷ்ட தேவதையை விரட்ட வேண்டும். அதனால சொல்ற தேவ கணங்களை வரவழைக்க வேண்டுமா. அவ்வாறு அதுக்கு மேலே நீ விவசாயம் பண்ணு. அதனால தான் கிணங்களுக்கு பலி கொடுக்க ஆடு கோழியே கிடையாது. அந்த எலும்புச்சம்பளத்தை 4 மூலையில் வெட்டி போட்டு எப்படி வீடு கட்டும் பொழுது நீங்கள் அந்த வீட்டை எவ்வளோ அருமையாக செய்கிறீங்களே, அதே போல் 4 எலும்புச்சத்தை வெட்டி போட்டு அடுத்த வரி சொன்னார் பாரு, கிணத்தில் உள்ள திரவியங்கள் தானும் எடுத்து. கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். ஏன் திரவியம்? இந்த கேணி தண்ணியை எடுத்து நீ வாய்க்கால் நிலத்துக்கு பாய்ச்சு, அந்த வருஷம் உனக்கு அமோகமான வெள்ளாமை வரும். புலிப்பாணி சிந்தனை பாருங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் சென்ற ஆண்டு நான் இதை முறையை பின்பற்றி பார்த்தேன். ஏன் புலிப்பாணி பாட்டை நம்ம படிக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு பார்த்தேன். அப்போ தான் நான் கூட உணரல. ஒரு மாதம் கழித்து 2 பேர் பேசிட்டு போனான், வாதியார் நிலத்தில் இந்த வருஷம் கடலை நிறையா விளைஞ்சிருக்குன்னா. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இந்த புலிப்பாணியார் எவ்வளவு அருமையாக பாட்டு எழுதி வச்சிருக்காரு, ஏயா இப்படி குறை சொல்கிறேன்னு. நீ ஜோதிடத்தை ஜோதிடம் பாரம்பரிய முறையில் பாடல்கள் அனைத்தும் பாவகத்தையும் கிரக காரதத்துவத்தையும் இணைத்து தான் 1 லட்சம் 5 லட்சம் பாடல்களும் எழுதப்பட்டன. நீ கிரக காரகத்துவம் தெரியாது, பாவகத்தையும் சரியா படிக்க மாட்டேன். 1-2 காரக தத்துவத்தை படிச்சுக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, பாடல் சரியில்லை, அது காலத்திற்கு ஒப்பாது, இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். கேளு. முதல் விதி, குப்புசாமியின் முதல் விதி பாருங்க. 1, ஒரு கிரகம் தன்னுடைய தசா புத்தியில் தான் எந்த பாவத்தின் வழி நிற்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக நன்மையான பலனையோ அல்லது தீமையான பலனையோ தரும். எவ்வளவு அருமையானது. நான் மட்டும் இதை எடுக்கல, எந்த நூலில் எடுத்தேன், அது என்ன பாட்டுன்னு கடைசியாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு கிரகம் எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக தன்னுடைய தசாபுத்தியில், ஒரு கிரகம் தன்னுடைய தசாபுத்தியில் எந்த பாவத்தில் நிற்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக நன்மையான பலனை தரும், தீமையான பலனை தரும். நான் முன்னாடி சொன்னேனே ஒரு 20 விதி, எல்லாம் அதிலே தான். 2வது விதி பட்டுக. முதல் எடுத்தோன்ன லக்கண பாவம், லக்கணம்னு போட்டுக்க 1. ஏன் இந்த லக்கண பாவம் தனியாக முதலாக சொன்னாங்கன்னா, ஒரு ஜாதகனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் தாங்கி நிற்பது எவ்வளவு சோதனைகளாக இருந்தாலும் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் அவனை தூக்கி நிறுத்திவிடும், அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றிவிடும். அதனால தான் சொன்னார், லக்னத்துக்கு பேரு லக்னாதிபதி உயிர். நீ எந்த ஜோசியத்தெல்லாம் பார்க்க முடியுமா, வேற முறையெல்லாம் பார்க்க முடியுமா? லக்கணத்திற்கு அவ்வளவு முக்கியம் உயிர். ஒரு ஜாதகனுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்துவிட்டால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து அவனை காப்பாற்றிவிடும். 2வதாக ஒரு கட்டம் போட்டுக்க, ராசி கட்டம், எங்கிட்ட நவாம்கிட்ட போட்டுக்க, லக்கணம் போட்டுக்க, ஏதோ ஒரு லக்கணம் போட்டுக்க. போட்டாச்சா? ராசி கட்டத்தில் அந்த லக்கணம் எங்கன விழுந்துருக்குது, நவாம்ச கட்டத்தில் லக்கணம் எவ்வளோ இருக்கு பிரித்து போட்டுக்க. 3வது லக்னாதிபதி போடு, லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு போட்டுக்க, அந்த கட்டத்தில் இங்கிட்டையும் போட்டுக்க. ஆகவே லக்னாதிபதி நட்பு, ஆட்சி, உச்சம், கேந்திரம், கோணம்
இப்படி இருக்காரா, அல்லது நீசம், பகை, அஸ்தமனம் இங்கிட்ட பிரித்து போட்டுக்க. முடிச்சாச்சு. அடுத்தது நாலாவதாக முக்கியம், இந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எவ்வாறு இருக்காருன்னு பார்க்கணும். பாரம்பரிய முறையிலே மிக முக்கியமான முறை, ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நாலாவது முடிஞ்சு. ஐந்தாவது, திசை நடத்துகிற கிரகமாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் அவர் அந்த 12 ராசியில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அவர் நட்பு, ஆட்சி, உச்சம், கேந்திரம், கீழனுமா அல்லது நீசம், பகை, அஸ்தமனா பார்க்கணும். முடிச்சாச்சா? அடுத்தாற்போல இந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம், நட்பு, ஆட்சி, உச்சம், திசை எல்லாம் பார்க்கணும். அடுத்தது கிரக சேர்க்கையை பாரு. இவ்வளவு தானுங்க. இது 5 விதி முடிஞ்சு போச்சு. அடுத்த 2வது விதியிலே 9 கிரகத்தை எழுது. 9 கிரகத்தினுடைய காரக தத்துவம். சூரியனுக்கு என்ன காரக தத்துவம், சந்திரனுக்கு என்ன காரக தத்துவம், அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தவள 12 பாவம், லக்ன பாவத்திற்கு என்ன காரகம், 12ஆம் பாவத்துக்கு என்ன காரகம், இதெல்லாம் சரியா வச்சுக்கணும். இதுதான் பாரம்பரிய முறை. வச்சாச்சா? இப்போ 2வது விதியை முடிச்சிட்டோம். 3வது விதி. 3வது இதில் 1, ஒருவன் ஜாதகம் பார்ப்ப வருகிறான் என்று இதை ஜாதகம் பார்க்கறதுக்காக சொன்னார். வந்தவனுக்கு வயசை குறி. ஏன் சார் வயசை குறிக்கணும்? 5 வயசு பையன் ஜாதகத்தை கொடுக்குறான். நீ உடனே பார்த்துட்டு இந்த பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ண, 5 வயசு பையன் ஜாதகத்தை கொண்டு வந்தா நீ என்ன சொல்லணுமா, அவனுக்கு ஆயில பாரு. 2வது என்ன பார்க்கணுங்கிற, அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பாரு. 5 வயசுக்காரன் ஜாதகம் கொண்டு வந்தா என்ன படிப்புன்னு பாரு. அதுக்காகத்தான் வயசு. 50 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா 6ஆம் இடத்தை குத்துப்பாரு. 70 வயசுக்கு மேலே இருந்தால் 8ஆம் இடத்தை குத்துப்பாரு. எவ்வளோ அருமைங்க. சரி, இது 3ல் 1. 3ல் 2வது விதி, திசை நடத்தக்கூடிய கிரகம் என்னான்னு பாரு, அல்லது புத்தி நடத்தக்கூடிய என்னான்னு பாரு. அவர் லக்னத்தில் சரி 1 சொல்லியாச்சோம்னா 2 1 லக்கணம். 2வதாக 5, 9 பார்க்கணும். 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாரு. அடுத்தது 4, 7, 10 பாரு. ஏன் 4, 5, 9 இந்த 2 பாவங்களும் சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த வழியிலும் அவனுக்கு பொருள் சேர்க்கையை கொண்டு வந்து சேர்த்துரும், நல்ல வேலையை கொடுத்துரும். அடுத்தாப்புல 4, 7, 10 பாவங்கள், அந்த பாவங்கள் அவனுக்கு தாங்கி நிற்கின்ற தூள், அந்த ஜாதகத்தை தாங்கி நிற்கின்ற தூள். அதனால தான் சுகஸ்தானம் 4ஆம் இடம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 10ஆம் இடம் என்னது தொழில் ஸ்தானம் வச்சாங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியம், பெரும்பாக்கியம் சொன்னாங்க. அப்ப 4, 7, 10. அடுத்தாப்புல 2, 11. ஒரு ஜாதகனுடைய தான் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை சேர்த்து வைத்து நன்றாக வாழ்வானா இல்லை விரயம் பண்ணுவானா? 2, 11. அடுத்து 3, வாழ்நாள் முழுவதும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பான், 3வது பாவம் நன்றாக இருந்தால். அடுத்து சொன்னாரு 6, 8, 12. நல்ல சிவப்பு ஸ்கெட்ச் எடுத்து கோடு போட்டுக்க. இந்த பாவங்கள் யாருடன் தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவத்தை அடி வாங்க வச்சிருவோம்.
இவர் வலுத்திருந்து சேர்றவன் கெட்டு போயிருந்தார்னா நிச்சயமா தான். சரியா? அடுத்த விதி, 4வது விதி. 3 விதியை சொல்லிட்டான். அடுத்தபடி ராகு கேதை எடுத்துக்க. இந்த ராகு கேடுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாரு. அடுத்தாப்புல ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகத்தோடு என்னென்ன, அவர் நட்பு பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, கேந்திரம் பெற்றிருக்காரா, கோணம் பெற்றிருக்கான்னு ராகு பாருங்க. ராகுவினுடைய பலன் வீடு கொடுத்த கிரகம்தான். அடுத்தாப்புல என்ன சொன்னார்னா, கோச்சாரத்தை எடுத்துக்க. ஒரு ஜாதகன் என்னைக்கு பார்க்க வர்றானோ அன்னைக்கு கிரக நிலையை நீ போட்டுக்க, அந்த தசாபுத்தி அங்கேயும் ஒத்து பாருங்கிறார். இதுதான் குப்புசாமியினுடைய 4 ஜோதிட விதிகள் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொன்னார், இந்த 4ம் பாவகமும் காரகமும் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துதான் பலன் சொல்லலாம். இந்த பாடல் சொன்னது குமாரசாமியம் என்ற நூலில் சொல்லப்பட்டது. பாருங்க, இந்த எவ்வளவு பாடல்கள், அந்த நூலில் இருக்கின்ற அனைத்து பாடல்களையும் ஒரே பாட்டில் அனுப்பிச்சிட்டாரு. அந்த பாடல் சொல்றேன் கேளுங்க. குரு முதல் மால் அளவுள்ள காரகமும் சட்டமாய் குறித்து, 9 காரகத்தையும் சரியா குறிச்சிக்க. 9 கிரகத்திற்கு அதான் குரு முதல் மால் அளவு உள்ள காரகமும் சட்டமாய் குறித்து, இரு காரகமும் அதற்கான பலன்களையும் அறிந்து, இரு காரகம் என்பது 12 ராசுகளின் காரகம் அறிந்து, ஒருவருக்கு 2 கமன் எனில் அதுக்கு அதுவாய் திசை நாள் உள்ளதை 2ஆக வகுத்து உரைத்திடுவாய். ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் வந்துச்சுன்னா எந்த ஆதிபத்தியம் முதலாவதாக எடுத்துக்கொள்வது, எந்த ஆதிபத்தியத்தை 2ஆவதாக எடுத்துக்கொள்வது என்று குழப்ப வேண்டாம். லக்கணத்திற்கு எது முதலாவதாக வருதோ அதை எடுத்துக்க. எவ்வளவு தெளிவாக சொன்னாரு. இருவரில் அவரவர் அரவுக்கு நற்பலனையும் பாருங்க. அரவு என்றால் ராகு, சுகி என்பது கேது. அரவுக்கு நற்பலனையும் சுகிக்கு துர்பலனையும் யாவருக்கும் எம்புவாய் இப்பலனை. ஒருவருக்கு முழு பலன் எப்பொழுது தருவார் எனில் அவர் அவருக்கு இசைத்தது கண்டு திசை, திசை நாள், நாள் நாள் சாற்றலே. திசை என்பது தசாபுத்தி, திசை நாள் என்பது புத்தி, நாள் நாள் என்பது அந்தரம். எவ்வளவு அழகாக கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு திசை நாள் எல்லாத்தையும் அழகாக கொடுத்தார். சரி, இப்போது ஒரு பாடல் விளக்கம் சொல்லிட்டோம். இப்போ யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை எடுத்துக்கங்க, இந்த விதி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு ஜாதகம் சொல்கிறோம். சிம்ம லக்னம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் சனி, 3ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்திலே சுக்கிரன் சந்திரன், 10ஆம் இடத்திலே சூரியன் புதன், 11ஆம் இடத்திலே ராகு. இப்படி ஒரு ஜாதகம் சொல்லியிருக்கோம். இப்ப இந்த விதி எவ்வாறு அதற்கு பொருந்தி வருகிறது? முதல் எடுத்தோடனே லக்ன பாவத்தை பார்க்கணும். லக்னம் என்ன லக்னம் சொன்னோம்? என்ன லக்னம்? சிம்ம லக்னம். அப்ப சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். நீங்க யாரும் ஏதோ போற போக்கில் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆர்வம் இருந்தால் தான் கத்துக்க முடியும். சிம்ம லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதி 10ல் போய் இருக்காரு. 10 யார் வீடு?
இப்போ பாரம்பரிய முறையினுடைய அடித்தளமே இங்கே என்ன பார்க்கணும்? 10ஆம் இடம் சூரியனுக்கு என்ன இடம்னு பார்க்கணும். அங்கே திக் பலன் பெற்று இருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக நம்ம என்ன பண்ணணும்னா, பாரம்பரிய முறையிலே வந்து சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்காரு? நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். வீடு கொடுத்த கிரகம் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறார். ஆகவே 8ஆம் இடத்தை நீங்க இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த சூரியன் வந்து மிக அருமையான பலன் பெற்றிருக்கிறார். என்னாச்சா? இரண்டாவது, அப்ப இவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் தூக்கி நிறுத்துகின்ற அந்த சூரியன் வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகம் லக்னாதிபதி நல்லா வலுவாக இருக்கணும். முதல் எடுத்தோம்னா அதான் சொன்னேன். குப்புசாமியினுடைய 3வது விதியிலே முதல் கருத்தை என்னதுங்க? லக்னாதிபதி வலுவாக இருத்தல் வேண்டும். இப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கார். ரெண்டாவது தனபாவத்தை எடுத்துங்க. தனபாவத்துக்கு 20 விதி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து 15 விதி சொல்லியிருக்கேன். அன்னைக்கு 20 விதி சொல்லியிருக்கேன். இப்போ தனபாவங்க யாருங்க? 2ஆம் இடம் புதன். 11 கூடிய வரும் புதன். இந்த 2 11 கூடிய புதன் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப ஒரு திக்பலம் பெற்று வலுவான பெற்ற அந்த புதனும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் இவருக்கு வாழ்க்கையிலே தனத்திற்கு குறைவே இல்லை. பாருங்க, இந்த 2 11 கூடிய புதனானவர் 10ஆம் இடத்திலே சூரியன் லக்னாதிபதியோடு இருந்தால், அதனால தான் முதல் விதியை என்ன சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து கேந்திர கோணங்களில் இருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நன்னிலையில் இருப்பாராயின் அவன் வாழ்க்கையிலே தனவான். எழுதி வச்சுக்க, எங்கேயும் நெருங்க முடியாது. இந்த விதி தான். கொடுத்துட்டாரா? தனவான். சரி, இவர் எப்படி சார் தொழில் செஞ்சாரா? முதலாளியா இல்லை என்ன? அடுத்தது வந்து நீங்க சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து பார்க்கணும். சூரியனுக்கு என்ன காரகத்துவம்? பருத்த சிரம், சிலிம்பின் மயிர், பைத்திய சரீரம், பான், மிளகு, ரசவாதம், வாதம், வைத்தியம், கோதுமை, ஒருதலை நோவு, வான், சிவன், லோகம், வழக்கன், வச்சிரம் சொல்லிட்டு பகல், பிதா, யாத்திரை இவருக்காம். அடுத்தாப்புல தொழிலுக்கு 10ஆம் இடத்துல இதே சூரியன் இருந்தால் என்ன செய்வாருங்க? செய்தொழில் ஆதவனாகின் போக்குவரத்து, யானை சேவகம், மாந்திரிகம், வைத்தீகம், மலை காடிடத்தில் வைகை காய்கறித்தல், புல்லறுத்தல், எடுத்தல், மன்னவர், ராசரீகம். ஒரு ஜாதகத்திலே திக்பலம் பெற்று சூரியன் சிறப்பாக இருந்தால் அந்த ஊருக்கோ அல்லது அவன் எந்த இடத்தில் பணிக்கிறானோ அதில் தலைமை பதவி அவனுக்கு வந்துடும். 2000 ஊழியர்கள் இவருக்கு கீழே பணியாமர்ந்துகிறார். பாருங்க, ஒன்று. ஆனா இவர் சுய தொழில் செய்கிறாரா? இல்லை. ஏன்னா ஒரு ஜாதகத்திலே 10 குடையவர் 8க்கு போயிட்டா அவன் தொழில் எவ்வளவுதான் உச்சம் பெற்றிருந்தாலும் சுய தொழில் அவருக்கு ஒத்து வராது. இங்க 10 குடையவர் யாருங்க? சுக்கிரன். அவர் எங்க போயிருக்காரு? 8ல் போய் உச்சம் பெற்றிருக்காரு. 10 குடையவன் 8ல் போயிருந்தா அவன் சுய தொழிலுக்கு லாய்க்கில்லை. எவ்வளவுதான் செஞ்சாதான் அது வந்து அவன் வந்து இழப்பை ஏற்படுத்திவிடும் பண்றோம். கரெக்டு. அடுத்தாப்புல இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை.
இந்த 3-8 பரிவர்த்தனை சிறப்பில்லை என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் பரிவர்த்தனை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தாப்புல இப்போ ஒரு ஜாதகர் வந்தார், இவருக்கு தனம் தொழில் நன்றாக இருக்கும். அடுத்தாப்புல என்ன சொல்லிட்டாங்க, தொழில் இப்படி கம்பெனியில் வேலை. அது ஏன் எடுத்தேன்னா பாருங்க, மலை காடிடத்தில் வைகைய காய்கறி பொறுத்தல் புல்லறுத்தல் எடுத்தல் மன்னவர் ராசரியம் மேய்ப்பனா சூரியன் தலைமை பதவி, மாசம் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். இங்க இல்ல, அமெரிக்காவில். ஏன் வெளிநாட்டுக்கு போனாரு? இப்போ ஒரு ஜாதகர் வந்து இந்தியாவில் இவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஜனாதிபதிக்கே 5 லட்சம், ஆனால் அவருக்கு 12 லட்சத்துக்கு மேலே சம்பளம், வருஷத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம். காரணம் வெளிநாட்டு வேலைன்னா 10ஆம் இடத்ததிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்க. 10 கூடவர் எங்கே இருக்காரு? 8ல் இருக்காரு. 8 என்பது என்னது? ஜலராசியாச்சா சார்? மீனராசி ஜலராசியா அல்லது இந்த ராசியா சார்? இதுக்கு நீ வேற எங்கேயும் போகலாம். அவன் ஜாதகம் கட்டத்துக்குள்ளே எல்லாம் எடுத்துக்கலாம், வளைச்சு வளைச்சு அடிக்கணும். அதாவது ஒரு ஜாதகத்துக்கு பார்க்கணும்னா 1 பாவகம் 2 காரகம். இந்த 2 காரகத்தையும் பார்க்கணுங்க. புதனுக்கு என்ன அப்படி பாரு, 10ஆம் இடத்துல புதன் இருக்காரு, புதனோட சேர்ந்து இருக்காரு. அதனுடைய காரகத்தில் பாருங்க, கார்வண்ணன், தேர்பாகன், அம்மான், கல்வி, மரகதம், செங்கன்று, பண்டிதன், கணக்கன், புங்கிசன். அடுத்தது சொல்றாரு பாருங்க, தேர்பாக தேர், கதை, காவியம், சேனண்டன், எண்ணம், எழுத்து, சவ்விசியம், ராசி பரவான், தாசி பரதன், திரவ சனாதிகன், பாரறிவன். கம்ப்யூட்டர் வேலை. அதனால தான் தேர் நடத்துதல்னாரு. அது கம்பெனியை நடவடிக்கை நடத்துக்கிற வேலை. முதல் போடல. ஆகவே கடைசியாக உங்களிடம் சொல்வது என்னவென்றால், எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஜோதிடத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் பாவகத்தையும் காரகத்தையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. இந்த பாவகத்தையும் காரகத்தையும் சரியாக யார் வந்து அதை பொருத்தி பார்க்கிறார்களோ, ஜாதகத்தில் இருக்கின்ற அனைத்து பாடல்களும் பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும் என்று சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை நல்கிய சங்கத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு கருத்துகள். அந்த நுணுக்கத்தையும் பாவகமும் காரகமும் இருந்தால் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். அதற்கு பாடலும் ஒத்து வரும். அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எங்கள் அறிவத்தினுடைய பொருளாளர் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த 70வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்த நம்முடைய ஆட்டியாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களுடைய கைத்தட்டலோடு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம்.